வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 3 மணி நேரம் காத்திருந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் சுவாமி தரிசனம் செய்தார். கல்லங்கி அலங்காரத்தில் மூலவர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் சின்னம்பேடு என்று அழைக்கப்படும் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது. இன்று மார்ச் மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை என்பதால் இத்திருக்கோவிலுக்கு விடியற்காலை முதலே கட்டுக்கடங்காத வகையில் பக்தர்கள் கூட்டம் வந்த வண்ணம் இருந்தனர். இதனால் கோவிலில் பின்பகுதியில் உள்ள அன்னதான மண்டபம் வரையில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். செவ்வாய்க்கிழமை என்பதால் மூலவருக்கு பால், தயிர், விபூதி, சந்தனம், ஜவ்வாது, இளநீர், தேன் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் ஆனந்தன் குருக்கள் தலைமையில் அபிஷேகம் செய்தனர். இதன் பின்னர் கல் அங்கி அலங்காரம் செய்யப்பட்டது. பின்னர் மூலவருக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. கட்டுக்கடங்காத வகையில் கூட்டம் இத்திருக்கோவிலுக்கு வந்ததால் சுமார் 3 மணி நேரம் வரையில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு திருக்கோவிலின் சார்பில் செயல் அலுவலர் மாதவன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் இத்திருக்கோவிலில் உள்ள விநாயகர் சந்நிதி, மூலவர் சந்நிதி, ஆதி மூலவர் சந்நிதி, பைரவர் சந்நிதிகளில் தரிசனம் செய்த பின்னர் திருக்கோவிலுக்கு வெளியே வந்தார். பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் அவர்களுக்கு இடையூறு இல்லாமல் இருப்பதற்காக சென்னையில் செய்தியாளர்களை சந்திப்பதாக மத்திய இணை அமைச்சர் கூறி விட்டு புறப்பட்டு சென்றார். மேலும் புதுரோடு கூட்டுச்சாலையில் இருந்தும் அகரம் கூட்டுச்சாலையில் இருந்தும் திருக்கோவிலுக்கு போதிய அளவு மினி பஸ்கள் இயங்காததால் பக்தர்கள் அதிக கட்டணம் செலுத்தி ஆட்டோக்களில் பயணம் செய்தனர். ஆட்டோவில் பயணம் செய்யும் போது பாதுகாப்பு குறைபாடு உள்ளதாக பக்தர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் பெரிய காலனி அருகே இருசக்கர வாகன நிறுத்தும் இடம் முறையாக பயன்படுத்தாததால் இந்த ஊரில் உள்ள பல்வேறு தெருக்களில் இருசக்கர வாகனங்களை பக்தர்கள் சாலையின் இருபுறமும் நிறுத்தி இருந்தனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. எனவே மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுத்து பக்தர்கள் வசதியாக இக்கோவிலுக்கு வந்து செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.